நம்ம பேர் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் தான். அது வந்து ஃபேமிலி லைஃப்பை பாதிக்கும், அதெல்லாம் உண்மை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அடியை கொடுக்கும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும், எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பணத்தையும் கொடுக்கும். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க, குரு ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு பணத்தில் பெரிய அடி விழுந்துருச்சு ஏற்கனவே, நான் ஒரு 5 கோடி ரூபா விட்டேன், நான் ஒரு 4 கோடி ரூபா பிஸ்னஸில் விட்டுட்டேன், பயப்படாதீங்க. உங்களோட முயற்சியும் உங்களோட பணத்தை நோக்கி அந்த பணத்தை நீங்கள் பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றுங்க. இந்த காம்பினேஷன்லாம் இருக்குன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய பணம் லைஃப்பில் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதை முறையாக நீங்கள் ஸ்பெக்குலேஷன் இல்லாமல், நான் சொல்கிறது நான் லாட்ரி டிக்கெட் மட்டும்தான் வாங்குவேன் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல எவ்வளோ டெடிகேஷனோடு இருக்கீங்களோ இந்த ஃபீல்டு உங்களை உள்வாங்கிக்கும், உங்களை தக்க வைக்கணும்னு நினைக்கும். நீங்கள் அங்கே உங்கள் திறமையெல்லாம் காட்டுறங்கிற பேரில் உங்கள் கமர்ஷியல் ஆட்டிடியூடை ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த துறையிலையும் நம்ம மேலே வர்றதுங்கிறது ரொம்ப இதோட அவுட்புட்டு தான் மணி. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பணம் சம்பாதிக்கும் காலம் அப்படின்றது எப்போது வரும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், பணத்தை பற்றி நம்ம எத்தனை பதிவுகள் கொடுத்தாலும் நேயர்களுக்கு வந்து கேள்வி அப்படின்றது டிஃப்ரெண்டான கோணங்கள்லேருந்து வந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. அதுக்காக நம்ம எப்போவுமே வந்து ஒரு பதிவுகள் அப்பப்போ அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ஒரு கேள்வியுமே நம்ம வச்சுருக்கோம் சார். இந்த பணம் சம்பாதிக்கும் காலம் அப்படின்றது யாருக்கெல்லாம் எப்பொழுது பிறக்கும்? நம்ம பேர் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் தான். அது வந்து ஃபேமிலி லைஃப்பை பாதிக்கும், அதெல்லாம் உண்மை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அடியை கொடுக்கும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும், எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பணத்தையும் கொடுக்கும். அது பின்னாடி லைஃப்பை ஜெயிக்க வச்சிடும். அது எந்த பாவத்தில் நிற்கிதோ அதை நோக்கி ஓடினாங்கன்னா பணத்தை கையில் கொடுத்துட்டு போயிடும். குரு ராகு சேர்க்கை இருக்குது சார், கன்ஃபார்மாக பணம் உண்டு. பணத்தினால ஒரு அடியை கொடுத்து ஒரு லாஸ் பண்ண வச்சு ஒரு பாடத்தையும் கொடுத்து இனிமேல் பணம் வரும், அதை பார்த்து செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கும். இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க, குரு ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு பணத்தில் பெரிய அடி விழுந்துருச்சு ஏற்கனவே, நான் ஒரு 5 கோடி ரூபா விட்டேன், நான் ஒரு 4 கோடி ரூபா பிஸ்னஸில் விட்டுட்டேன், பயப்படாதீங்க. பின்னாடி அதுவே ஒரு 20 மடங்கு 30 மடங்கு உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் எதில் விட்டிங்களோ திருப்பி அதிலே போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது சரியாக வரலைங்கிறத அது காமிச்சிருச்சு. அதனால் ஒரு லாஸ் நமக்கு பிஸ்னஸ் சரியாக வரலன்றதை காட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுமா சார்? இந்த கிரக காம்பினேஷன் ஒரு அடியை கொடுத்துட்டு தான் கையில் ஸ்வீட்டை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். கன்னத்தில் ஒரு அடியை கொடுத்துட்டு கையில் ஒரு ஸ்வீட் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இதில் என்னென்னா, இதில் பயந்து நம்ம ஓடிடுறோமா? ஏன்னா பணம் என்ன பண்ணணும்னா நமக்கு நிறைய எக்ஸாம் வைக்கும், நிறைய செக் பண்ணி பார்க்கும். அப்படி பண்ணால் நம்ம பணத்து மேலே வெறுப்பில் வந்துடுவோமா? ஏன்னா ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆனோடனே சாமியார் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஊரை விட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சன்னியாசம் ஆகிறவங்க நிறைய பேர். அந்த மாதிரி பயந்து ஓடுறாங்களா? இல்லை திருப்பி நான் பணம் பண்ணணும், இந்த உலகத்தில் ஒரு செல்வ செழிப்போடு வாழணும்னு அந்த தைரியம் அவங்கக்கிட்ட இருக்கா, அந்த பலம் அவங்கக்கிட்ட இருக்கா? இதெல்லாம் கிரகம் செக் பண்ணிட்டு தான் பணத்தை கொடுக்கும். அப்படி லேஸில் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடாது. நான் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லாஸ் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா எதில் விழுந்துச்சு என்ன ஏதுன்றதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்குங்க. எதில் விட்டிங்களோ திருப்பி அந்த இடத்துல போய் தேடாதீங்க. உங்களோட முயற்சியும் உங்களோட பணத்தை நோக்கி அந்த பணத்தை நீங்கள் பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றுங்க. இந்த காம்பினேஷன்லாம் இருக்குன்னா பிற்காலத்தில் ஒரு பெரிய பணம் லைஃப்பில் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதை முறையாக நீங்கள் ஸ்பெக்குலேஷன் இல்லாமல், நான் சொல்கிறது நான் லாட்ரி டிக்கெட் மட்டும்தான் வாங்குவேன், நான் மற்றதெல்லாம் உழைக்கலாம் மாட்டேன், என் உடம்புலேருந்து ஒரு சொட்டு வேர்வை வெளில போகக்கூடாதுன்னா பணத்துக்கு தெரியும் யாருக்கு லாட்ரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் தான் முயற்சி பண்ணி லாட்ரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. தேவைன்னா அது லாட்ரியை வேறு விதமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் செய்கிற வேலை தீர்க்கமாக இருக்குன்னா பணம் வர தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த வேலையில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறேன், நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த வேலையில் என்னோடய தேவை என்ன இருக்குது, என்னோடய நீடு என்ன இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், நான் ஒரு வேலை செய்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு சம்பளம் வருது, அதை வச்சு நான் வாழ்க்கை நடத்திக்கிறேன். அது சரி, அது வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு சரி. ஆனால் நான் அதில் அந்த பார்த்த வேலையில் என்னோடய இன்புட் அந்த இடத்துல என்ன இருக்குது, நான் அந்த வேலைக்காக என்ன செஞ்சுருக்கேன், இதை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தா பணம் வர ஆரம்பிச்சிடும். இதோட அவுட்புட் தான் பணம்.
அதே மாதிரி உங்கள் நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பணம் உண்டு, பணம் வர ஆரம்பிக்கும். டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. என்னோட ஒரு நிமிஷத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேனோ அதுக்கு ஈக்குவலான பணம். வேல்யூபிளாக மாற்றுறவங்களுக்கு பணம் வரும். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தொழிலில் தொட்டால் தான், ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸை தொட்டால் தான் பணம் வரும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்ட்ராலஜர், அவரை பெருசாக வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அவங்களோட இடத்துல அவரை பற்றின, அவரோட சர்க்கிளில் அவரை பற்றி நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு இதோட கணிப்பு, அவரோட ஆஸ்ட்ராலஜிக்கல் கணிப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய நண்பர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, தான் வேலையை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டே வர்றார். தனக்கு வரக்கூடிய ஃபீஸையோ வருமானத்தையோ அதை பற்றிலாம் பெருசாக பயப்படல, அவர் கவலையும் படலை. அவர் இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே அஸ்ட்ராலஜியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வேலையும் விட்டுடுறாரு. சரி, நான் முழு நேரம் நம்மளை மாதிரி இந்த சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. முழு நேரம் அஸ்ட்ராலஜி பார்த்துருவோம் சார். சரி பார்க்கலாம். அவர் அதை நல்ல டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அவர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அஸ்ட்ராலஜியை இப்போ நான் ஒரு தொழில், இந்த தொழில் தான் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன், இதை நான் எப்படி இன்னும் டீப்பாக போகிறது? நான் சொன்னேன், நீ எவ்வளோ களவு கிளைண்ட்டை பார்க்குறது இதில் விஷயம் இல்லை, உனக்கான ஸ்டடி டைம், நீ எந்தளவுக்கு இதில் உள்வாங்கி நீ நிறைய கற்றுக்கிறங்கிறதா, நீ எவ்வளோ நேரம் உன்னோட அஸ்ட்ராலஜியோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, உன் ஃபீல்டில் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வேறு, நம்மளோட ஃபீல்டு வேறு இல்லை அப்படின்னு இல்லாமல் அதிக நேரம், இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், நான் ஒரு 10 நாள் கிளாஸ் எடுக்க போகிறேன்னா என்னோடய ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 30-40 நாள் இருக்கும். ஏன்னா என்னோடய கண்டென்ட் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ நான் அப்போ தான் கிளாஸ் கொடுக்க முடியும். கண்டிப்பாக. அப்போது நான் முதல்ல ஒரு சிறந்த மாணவனாக இருந்தால் மட்டும்தான் நான் வரவங்களுக்கான சந்தேகத்தை நான் தீர்க்க முடியும். அப்போ நான் டெய்லி படிக்கிறேன், என்கிட்ட படிக்கிறவங்க டெய்லி படிக்கிறாங்களோ இல்லையோ, நான் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னோட அந்த ஜோதிட சிந்தனையோ இல்லை ஜோதிட அறிவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டத்திக்கிட்டே வரேன். இதே தான் அவருக்கும் சொன்னேன். அதனால் உன்னோட டைமை நீ அதிகப்படுத்து. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் ஒரு நபருக்கு ஆஸ்ட்ராலஜி சொல்லியிருக்காரு. அவருக்கு சில முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியது இருந்தது. இவரை ஏதோ ஒரு யதார்த்தமாக ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாரு. இவர் ஒரு நல்ல வார்த்தை அந்த இடத்துல சொன்ன உடனே அந்த வார்த்தை அவரை ரொம்ப கவர் பண்ணிடுச்சு. அதன்படியே போயிட்டு அந்த விஷயத்தை செய்கிறாரு. அதன் மூலமாக அவருக்கு ஒரு பெரும் பணம் கிடைக்கிது. அவர் உடனே அவரோட ஒரு நன்றி கடனாக என்ன பண்ணுறாரு, இந்த ஜோசியரை கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கையில் வச்சுக்கிங்கன்னு சொல்லி, இவர் வாழ்நாள் ஃபுல்லாக போய் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் என்ன அமௌண்ட்டு வருமோ, 60 வயசு வரைக்கும் என்ன சம்பாதிப்பாரோ அதை ஒரே நல்ல கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த தொகை ஒரு மிகப்பெரிய தொகை. ஒரு சில பல கோடின்னு வச்சுக்கிறோமே. இல்லை, நீங்கள் எனக்கு அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்னை ஜெயிக்க வச்சிருச்சு, அதுக்கு ஒரு இதுவாக ஒரு கிஃப்டாக இதை நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகை, அந்த தொகையும் சொல்லலாம், ஒரு 25 கோடி ரூபா கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இது போதுமானது ஒருத்தரோட வாழ்க்கைன்னு. அவர் என்ன பண்ணார், என்கிட்ட கேட்டார், என்ன பண்ணலாம் ஜி அப்படின்னாரு. அங்கங்கே ப்ராப்பர்ட்டிஸாக வாங்குங்க, வர ரெண்டலை வச்சுட்டு நீங்கள் பாட்டு திருப்பி ஜோதிடத்தையே கண்டினியூ பண்ணுங்கள், அது உங்கள் லைஃபுக்கான கேரண்டி, அது பாட்டு உங்களை பார்த்துக்கிறதுக்கான கேரண்டி. நீங்கள் உங்களோட ஜோதிடத்தை கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலமாக இன்னும் நிறைய நல்ல பேருக்கு நல்ல வாக்கு நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல எவ்வளோ டெடிகேஷனோடு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டு உங்களை உள்வாங்கிக்கும், உங்களை தக்க வைக்கணும்னு நினைக்கும். நீங்கள் அங்கே உங்கள் திறமையெல்லாம் காட்டுறங்கிற பேரில் உங்கள் கமர்ஷியல் ஆட்டிடியூடை ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த துறையிலையும் நம்ம மேலே வர்றதுங்கிறது ரொம்ப, இதோட அவுட்புட்டு தான் மணி, வேறு ஒன்றும் கிடையாது. பணங்கிறது வேறு எதுமோலாம் இல்லை. நம்ம எப்படி அதை பார்க்குறோமோ அது கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்க போகுது. இப்போ அவரோட தேவையை பூர்த்தி பண்ணிடுச்சு. அவர் மிச்ச லைஃப்பை அழகாக ஓட்டி கொண்டு போனாலே போதும். வேறு எதுவும் பெருசாக ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. எதுக்கு இந்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பணத்தை பார்க்குற பார்வை மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா கூட இந்த ஜோதிடம்லாம் எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னா, நமக்கான பணம் வர்றதுக்கான என்ட்ரி பாயிண்ட் என்ன டைம், அந்த டயத்தில் நம்ம தயாராக இருந்துக்கிட்டு ரிசீவ் பண்ண நம்ம தயாராக இருந்துக்கிட்டால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதோட ஃபார்முலா இதுதான். கண்டிப்பாக சார். ஏன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஒரு பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியெல்லாம் பணம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும், அது வந்தால் எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.